மக்களுக்கு சொல்லுங்க நீங்க பண்ண சாதனைகள். அவன் வந்து பாத்தீங்கன்னா 2013ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி யமஹா ஆசியன் கப்னு ஒன்று இருக்கு, போய் இந்தோனேஷியாவுக்கு போய் டாப் 10ல முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 சாம்பியன்ஷிப் கேட்டகரிஸில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ட்ராக் ரேசிங், சர்க்கியூட் ரேசிங் அது எல்லாமே கம்பைன் பண்ணி நான் வந்து முடிச்சிருக்கேன். நீங்க ஃபாரின்ல எந்த சாம்பியன்ஷிப் போனாலும் மெயினா ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லை, ஏன்னா ரிட்டர்ன் தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த மோட்டார் ஸ்போர்ட்ல வேற என்ன கெரியர்ஸ்லாம் இருக்கு? ஸோ இஃப் யூ ஆர் அ சாம்பியன் இட்ஸ் எலிஜிபிள் ஃபார் அ கவர்மெண்ட் ஜாப். இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ்ல வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணிட்டு இருக்காரு. 2012 and 13 நினைக்கிறேன், இப்போ ஒரு வாட்டி பே அண்ட் ப்ராக்டிஸ் வரும்போது அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ரேசிங் அப்படின்னா வந்து அது அஜித் சார் தான். இது வந்து இது ஒரு அடிக்ஷன் சொல்லலாம். இது பேஷனை தாண்டி ஒரு அந்த அட்ரினலின் ரஷ்ஷை தாண்டி ஒரு அடிக்ஷன் தான். கல்யாணம் ஆனால் குழந்தை பிறந்தா சாதிக்க முடியாது அதெல்லாமும் கிடையாது. அதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் வந்து எங்கள் லைஃப். Hey guys, this is me Vijay Dhanush. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AS Motor Sports உடைய ஃபவுண்டர் ஆண்டி ப்ரோ அண்ட் டைரக்டர் சிண்டி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இவங்க ஒரு கப்பல், அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் ரேசர்ஸ். இந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க. இந்த AS Motor Sports ஜேர்னி எப்போ ஆரம்பிச்சிச்சு? ஆக்சுவலி AS Motor Sports வந்து நாங்கள் 2016ல ஸ்டார்ட் பண்ணோம் ஆஸ் அ ரேசிங் அகாடமி. அதுக்கப்புறம் ரேசிங் டீமாக டெவலப் பண்ணோம். இப்போ மெயின் ஃபுல் ஃபோக்கஸாக நாங்கள் ரேசிங் அகாடமி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ட்ரைனிங் த ரைடர்ஸ். மக்களுக்கு சொல்லுங்க நீங்க பண்ண சாதனைகள், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கும். அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு நாங்கள் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு இதுவாக தெரியுமே, ஏன்னா அச்சீவ்மெண்ட்னும் போது நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்தியன் லெவலில். இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல எங்களால் எவ்வளோ வின் பண்ண முடியுமோ வின்ஸ் பண்ணியிருக்கோம், சாம்பியன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கோம், மோர் தென் 100+ ட்ராஃபிஸ் வாங்கியிருக்கோம். பட் அச்சீவ்மெண்ட்னா ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. நாங்க இந்தியன் லெவல்ல நல்லா அச்சீவ் பண்ணிருக்கோம். இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளான பர்சன். இந்தியா லெவல்ல வந்து நம்ம பண்ணது வந்து பெரிய விஷயம் தான். இன்டர்நேஷனல் லெவல் போல அப்படின்னா கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா 2013ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி யமஹா ஆசியன் கப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து போய் இந்தோனேஷியாவுக்கு போய் டாப் 10ல முடிச்சிருக்காரு. நான் வந்து ஒரு 5 கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 சாம்பியன்ஷிப் கேட்டகரிஸ்ல வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ட்ராக் ரேசிங், சர்க்கியூட் ரேசிங் அது எல்லாமே கம்பைன் பண்ணி நான் வந்து முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல் இண்டியா ரைடும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்தியா ஃபுல்லாக நான் பைக்லேயே 42 நாளில் 16,210 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரைட், தங்க நாற்கிரக சாலைன்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 5,800 கிலோமீட்டர். அதை வந்து நான் 118 மணி நேரத்தில் கவர் பண்ணி நான் வந்து ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஏன்னா எனக்கே அது பண்ணும்போது எனக்கு பாய்ஸ்க்கே வந்து அது ரொம்ப டஃப்பான சேலஞ்ச். ஸோ 5 days வந்து தூங்காமல் பைக் ஓட்டுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை வந்து ஒரு கேர்ள் அவங்க தனியாக பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக அதில் இந்த விஷயத்தில் நான் வந்து அது ஒரு பெரிய சாதனையாக தான் சொல்லுவேன். அது வந்து சும்மாலாம் இல்லை. மோட்டார் ஸ்போர்ட்ன்றது ஒரு காஸ்டியான பிசினஸ்னு சொல்றாங்க, ஒரு காஸ்டியான ஸ்போர்ட் அண்ட் ரிஸ்கியான ஸ்போர்ட்னு கூட சொல்றாங்க. ஸோ இதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஏன் காஸ்ட்லியான ஸ்போர்ட்னா இட் இஸ் அ டேஞ்சரஸ் ஸ்போர்ட். ஸோ நீங்க உள்ள வரணும்னா டேஞ்சர்னும் போதே நம்ம சேஃப்டி தான் பார்க்கணும். ஸோ யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் 1.5 lakhs டு கெட் யுவர் உங்களோட ஃபுல் அந்த ரேசிங் ஓவரால்ஸ் ஹெல்மெட் எல்லாம் உங்களுக்கு வாங்குறதுக்கு அந்த 1.5 to 2 lakhs நீங்க அதுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். நார்மலா சூட் பிரைஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 60,000 to 70,000 தான் ஸ்டார்டிங்கே 70,000. அதே ஏர் பேக் சூட்லாம் அப் டு 3.5 lakhs வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஹை பட்ஜெட்னா 10 lakhs வரைக்கும் போகும். மினிமம் பட்ஜெட்னா 1.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாரும் ஏன் எதுக்கு காஸ்ட்லியான ஸ்போர்ட்டு, நான் ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்னு யோசிப்பாங்க. அந்த செலவு நீங்க எதுக்காக பண்றீங்கன்னா உங்க சேஃப்டிக்காக மட்டும்தான். மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இன்னும் போகாத ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ரேசிங்கை ஸ்டார்ட் பண்ற ஏஜ் 6 years. 5 to 6 yearsல அவங்க பைக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து இஸ் 8 years old now. அவங்க வந்து ஒரு 50cc ஓட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரேசிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்கள் பையனுக்கு வந்து அதை நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அட் த சேம் டைம் என் பையன் உள்ளே ஓட்டும் போது எனக்கு ஆஸ் அ மாமா இல்லை என்னதான் நான் ஒரு போல்டு கேர்ள் அப்படியே பயங்கரம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பையன் ஓட்டும் போது அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்குது நம்ம மனசில் இருக்குது. எங்களுக்கே ஒரு ரேசிங்குள்ளே இருக்க எங்களுக்கே இது இருக்குது அப்படின்னா ஒரு நார்மல் பப்ளிக்கு கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். அதை
அதை ஓவர்டேக் பண்ணி வரதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ எப்போ நம்ம அந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றோமோ அப்போ நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கண்டிப்பா ஒரு மாஸ் பண்ணுவோம். அந்த ஏஜ்ல இல்லை, இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்தா ஆக்சுவலா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே 15 இயர்ஸ் இருந்தால் தான் அஃபிஷியலாக நீங்கள் ஒரு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க முடியும். ஸோ இப்போ இந்தியாவிலே 15ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவிலே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஏஷியன் லெவல் போனவங்கலாம் ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கு. அப்புறம் லைசன்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரோட் லைசன்ஸ் கிடையாது, ட்ராக்குக்கு தனியா ஃபெடரேஷன்ல இருந்து தனியா அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ரேசிங் அகாடமி கம்ப்ளீட் பண்ணி நீங்க சர்டிபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பேரண்ட்ஸோட என்ஓசி லெட்டர் கொடுத்து இப்படி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ராக்ல ரேஸா ஓட்ட முடியாது, பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ட்ராக்ன்றது வந்து ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். அங்க வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸை தாண்டி போக முடியாது, நமக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் இருக்கும், அங்கே தான் இருக்கணும், ஆப்போசிட் சைடில் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த இடம் சேஃப்டி, நாட் லைக் ரோட்ஸ். அந்த அளவில் நம்ம குழந்தைங்களை அனுப்பி அவங்க ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்து நம்ம கொண்டு போகலாம். 10 இயர்ஸ்ல இருந்து இந்த ட்ராக் முன்னாடி பிராக்டிஸ் செக்ஷனுக்குலாம் அந்த லைசன்ஸ் ஆக்சுவலா அந்த 7-8 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எங்க பையனுக்கு 8 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதே மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நான் ஒரு 21 இயர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 21ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். ஸோ நான் பை த டைம் நான் 23 ஆயிட்டேன். ஸோ 23 ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பதான் நான் வந்து ஒரு இந்தியன் லெவல்ல ஒரு சாம்பியன்ஷிப்பை ஃபினிஷ் பண்றேன். ஸோ இந்தியன் லெவல்ல இருந்து நம்ம அங்க ஏஷியன் லெவலுக்கு போகணும்னாலே மினிமம் ஒரு 5 இயர்ஸ் டிராவல் இருக்கு. ஸோ 5 இயர்ஸ் அந்த இதுக்குள்ளேயே முடியணும். ஆமா, அப்ப நான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு நான் ஆல்ரெடி 28 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் எனக்கு ஸ்பான்சர், ஸோ 28 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மேல இன்வெஸ்ட் பண்ண யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அட் த ஏஜ் ஆஃப் 30 என்னோட அட்ரினலின் ரஷ் வந்து குறைஞ்சிரும். என்னோட இது எல்லாமே கிராஃப் தாண்டி வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. அதுதான் அந்த ஒண்ணுதான். இப்ப புரியுது ப்ரோ எதனால வந்து நம்ம ஆக்சுவலா வந்து அது உண்மைதான். ஏன்னா வந்து நம்ம தனித்தனியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு அம்மா அப்பா பாத்துப்பாங்க, சாப்பாடு போட்டுருவாங்க, வீட்டுல போனா பைக் வாங்கி கொடுத்துருவாங்க, சூட் வாங்கி கொடுத்துருவாங்க. பட் வென் வி பிகம் அ ஃபேமிலி, நாங்களே இப்போ வந்து எங்களுக்கே வந்து ஒரு டீல் இருக்கு. ஒரு வருஷம் இவர் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஓட்டினா அந்த வருஷம் நான் ஓட்ட மாட்டேன், அதுக்கு அடுத்த வருஷம் தான் நான் ஓட்ட முடியும். ஏன்னா நம்மளோட பட்ஜெட் அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பையன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னும் போது நாங்க அதெல்லாம் பிளான் பண்ணி போகணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு 2011 and 12க்கு முன்னாடிலாம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு அரீனா வந்து இவ்வளோ பயங்கரமாக டெவலப் ஆகி வெளியில் சோஷியல் மீடியாவில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் நான் இந்த ஒரு 12-13 வருஷமாக பார்க்குறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நமக்கு எவ்வளோ அழகாக இந்த மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கிட் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட், பிட் செட்டப்பு, நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு காஸ்ட்லி ஃபீலோடு இருக்குது. ஸோ ஒன்றுனா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. கிளப்ஸும் வந்து மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 இயர்ஸாக வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய நியூ திங்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இன்னும் சீக்கிரத்திலேயே வந்து நம்ம ஆளுங்க இன்னும் நிறைய அச்சீவ். இன்னொரு பெரிய இது என்னன்னா, நீங்க ஃபாரின்ல எந்த சாம்பியன்ஷிப் போனாலும் மெயினா ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண, மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆள் இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லை. ஏன்னா ரிட்டர்ன் தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன், அப்படி தான் இங்கே இருக்கவங்க யோசிக்கிறாங்க. ஃபாரின் போனீங்கன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டீம் வச்சிருக்கீங்களா, போய் அப்ரோச் பண்ணுறீங்களா, ஓகே உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இந்தாங்க, ஸ்பேர்ஸ் 50% டிஸ்கவுண்ட்டில், சூட் வேணுமா இந்தாங்க 50% டிஸ்கவுண்ட், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டீமா இந்தாங்க 5 சூட் உங்களுக்கு ஃப்ரீ, 5 ஹெல்மெட் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் நிறைய இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் இல்லாதனால ஒருத்தர் டெவலப் ஆகி வந்தாலும் அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படியே ஸ்டக் ஆயிடுறாங்க. அதுக்கு மேலே ஃபண்ட் இல்லாதனால. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த ஃபண்ட் எந்த சைட்ல இருந்தாலும் அது வந்துட்டே தான் இருக்கு. இந்த மோட்டார் ஸ்போர்ட்ல வேற என்ன கெரியர்ஸ்லாம் இருக்கு? இப்போ நம்ம வந்து ரேசரா இருக்கோம், ஓட்டுறோம், கொஞ்ச நாளுக்கு இருப்போம், அப்புறம் வேற என்ன கெரியர் இதுல இருக்கு? அது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ வந்து நான் வந்து ஓட்டுறேன், என்னால் திடீர்னு அடுத்தது ஒரு சாம்பியன்ஷிப் போக முடியல, அப்போனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து வாலண்டியராக இருக்கலாம். இப்போ வந்து ஸ்போர்ட்டிங் அண்ட் டெக்னிக்கல் 2 சைடு இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வாலண்டியராக போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அது அந்த மாதிரி வாலண்டியர் பண்ணுறதுல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் சீஃப் ஸ்க்ரூட்னியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலருக்கு ஒரு லைசன்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெலிகேட் அந்த லைசன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளால ஓட்டுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சைட்லயும் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இதுல அதையும் சார்ந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுல வின் பண்ண சாம்பியன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கு. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சோ இட்ஸ் எலிஜிபிள் ஃபார் அ கவர்மெண்ட் ஜாப். சோ இஃப் யூ ஆர் அ சாம்பியன், நீங்க வந்து கபடியில ஒரு வின் பண்ணியிருந்தா எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்களால அப்ளை பண்ண முடியுமோ, அதே மாதிரி இதுல நீங்க ஒரு சாம்பியனா இருக்கும்போது இதை வச்சு கூட நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்ன வேலை வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை.
அதே மாதிரி 2-wheeler கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் நிறைய ரேசிங் நாலேஜ் பீப்பிள் வேணும். ஸோ டயர் டெஸ்டிங் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கு. எல்லா ஃபீல்ட்லையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்க நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு டிகிரியும் முடிச்சிருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னா கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், ஜாப்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா F4 ரேஸ் வந்து நம்ம சென்னையில் நடத்துனாங்க. அது ஒரு நல்ல பூமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு ரேஸ் மேலே ஒரு நல்ல எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பைக் அந்த மாதிரி மோட்டார் ஸ்போர்ட்க்கு ஏதாச்சும் பண்ணுறாங்களா? ஏதாச்சும் சப்போர்ட் இருக்கா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து? எனக்கு தெரிஞ்ச பைக்ஸ்க்கு இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து கார் ரேஸ்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்திட்டு போகலாம், பைக் அப்படி நடத்த முடியாது, ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் பைக் ரேஸ் வைக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு நிறைய பைக்ஸ்ன்னும் போது உங்களுக்கு நிறைய சேஃப்டி திங்ஸ் தேவை. ஒரு டயர் வால் இருக்கணும், ரன் ஆஃப் ஏரியா இருக்கணும், இப்படி ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல எதுவும் பண்ண, எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அப்ரூவ் ட்ராக்ல மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து 2-wheeler ரேசிங்க்குன்னு பெருசாக எதுவும் சப்போர்ட் இல்லை. பட் ஃபியூச்சரில் அதான், ஃபியூச்சர் இது டெவலப்பிங் தானே. காருக்கு வந்துட்டாங்க, நெக்ஸ்ட் பைக்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டெப் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் ப்ரிப்பேர் ஆகணும்னா லைக் உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் ப்ரோ? லைக் ஃபிசிக்கலாக, அதுக்கப்புறம் நம்மளுடைய வண்டி, அந்த ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நான் என் டீம்ஸ் பைக்லாம் நானும் ஒரு டியூனர் தான். ஐ மீன் ஐம் ஆல்சோ மெக்கானிக் ஒர்க்கும் பண்ணிடுவேன். ஸோ என் டீம் பைக்ஸ்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ பைக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்னா, ரேஸ் சீசனுக்கு முன்னாடியே ஒரு பைக்கை வந்து ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே அசம்பிள் பண்ணும்போது எது நியூவாக மாற்றணுமோ அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் நியூவாக மாற்றி அசம்பிள் பண்ணி அதுதான் சீசனோட ஃபர்ஸ்ட் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஃபேக்டரி மேட் நியூ பைக். எவ்வளவு நாள் ப்ரிப்பரேஷன் இருக்கும் ப்ரோ? லைக் அது ஒரு பைக்கோட ப்ரிப்பரேஷன் மினிமம் டேக்ஸ் 1 வீக். ஒரு பைக்குக்கு 1 வீக் டைம் எடுத்துரும் அதை பைக்கை ரெடி பண்றதுக்கு. அதே மாதிரி எங்களோட ப்ரிப்பரேஷன் என்னன்னா ஃபிட்னஸ். மெயினா பாடி பில்டிங் அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபிட்டா இருக்கணும். ஸோ ரன்னிங், சைக்கிளிங், நார்மலா கிரவுண்ட் எக்ஸசைஸ், புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் அந்த மாதிரி ஃபிட். மெயினாக வந்து ஸ்டாமினா தான் ரேசிங்க்கு தேவை. ஏன்னா உள்ள வந்து நீங்கள் இப்போ என்டியூரன்ஸ்லாம் ஓட்டினா ஆல்மோஸ்ட் 1.5 hours என்டியூரன்ஸ். ஸோ ஒரு ரைடர் வந்து 45 minutes கிட்ட ஓட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டைம் அந்த பைக்குள்ள அந்த சூட்டு எல்லாத்தையும் போட்டு ஹீட்டு எல்லாத்தையும் தாண்டி ஓட்டணும்னா பாடி ஃபிட்டாக இருக்கணும், ஸ்டாமினா வேணும். ப்ராக்டிஸ் எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? லைக் எந்த மாதிரி ப்ராக்டிஸ்? ட்ராக்ல ஓட்டுறதோ? ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஒரு எண்டே கிடையாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ், அதாவது லேர்னிங் தான் இதில் எல்லாமே. நீங்கள் ஒரு நாளும் லேர்னிங் தான், ஒரு நிமிஷமும் நீங்கள் என்ன உள்ள ஒரு லேப்பும் உங்களுக்கு லேர்னிங் தான். இப்போ ஒருத்தங்க வந்து புதுசா வந்து நான் வந்து இதை ஒரு கெரியரா எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? எவ்வளவு யங்கா இருக்காங்களோ அவ்வளோக்குள்ள அது அவங்களோட கெரியர் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்களோட மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா யங்கான ரைடர்ஸை தான் நாங்கள் செலக்டே பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப நான் இப்போ லேட் 30s ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எங்க அட்வைஸ் நாங்கள் சொல்றது என்னன்னா, 30 ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களை நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை, பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட், நீங்கள் மேபி 20s ஆசைப்பட்டிருக்கலாம், இப்போ முடியல, இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணணும் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேனா கண்டினியூ பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ், யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் இட் அவுட் தேர். இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் AK அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அது ஒன்று போயிட்டு இருக்கு, நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி யாரும் இல்லையோ? அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. அஜித் சாரே ஒரு ஃபேஸ் தான் என்ன கேட்டா. ஆமா, ஏன்னா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா 2012 and 13 நினைக்கிறேன், இப்போ ஒரு வாட்டி பேன் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அதாவது போய் கிட்டலாம் மீட் பண்ணல, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அப்போல்லாம் இந்த அளவுக்கு நம்ம ஓட்டுனது கிடையாது. அவரு பிட்லேருந்து பேசிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன். ஸோ எப்பவுமே வந்து ரேசிங் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ரேசிங் அப்படின்னா வந்து அது அஜித் சார் தான். அது ஒரு மீடியா பர்சனாலிட்டி, ஒரு ரேசிங்க்கு ஒரு பிராண்ட் அப்படின்னா அது வந்து அவர் தான். அவருக்கு நிறைய கிராஷ் ஆயிருக்கு, நிறைய அடிபட்டிருக்கு, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்து ரேசிங்குள்ளே வரணும்னு சொல்லி வந்திருக்கோம். அது நடுவில் வந்து அவர் கொஞ்சம் மீடியா அந்த படம் கிடம் அப்படின்னு போனார். பட் நான் அதான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இது ஒரு அடிக்ஷன் சொல்லலாம். இது பேஷனை தாண்டி ஒரு அந்த அட்ரினலின் ரஷ்ஷை தாண்டி ஒரு அடிக்ஷன் தான். ஒருத்தவங்க வந்து அந்த பேஷனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களால போக முடியாது. அதை வந்து இப்போ அஜித் சாரோட ரேசிங் டீமை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து இன்னும் பூஸ்டப் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, இன்னமும் இதுக்கு ரேசிங் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னையே நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து இப்போ கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஓட்டக்கூடாதுன்றது எதுவுமே கிடையாது. ஆண்டி சொன்ன மாதிரி நம்மளோட விருப்பம் தான். எந்த வயசுல வேணாலும் ஓட்டலாம், எப்போ வேணாலும் ஓட்டலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓட்டலாம். ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம கம்மியா வச்சுக்கணும். இப்போயும் என்னால முடியாதுன்னு கிடையாது. நான் டிராக் ரேஸ் இப்பவும் ஓட்டிட்டு தான் இருக்கேன். நான் டாப் 3ல நான் ஓட்டினா முடிக்கிறேன். ஸோ அப்போ கல்யாணம் ஆன அப்புறமும் என்னால 1, 2, 3ல ஒரு சாம்பியன்ஷிப் முடிக்க முடியுதுன்னா, ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் ஆல்சோ சாம்பியன்ஷிப் வந்து ஒரு 1 பாயிண்ட்ல நான் செகண்ட் முடிச்சிருக்கேன் போது எனக்கு அது பெருமையா இருக்கு. ஸோ வயசு அது எல்லாமே செகண்டரி. அதை வந்து
அவர் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்து நாங்களாம் அப்படியே க்ரோ ஆகி இன்னும் அந்த மோட்டிவேஷனை விடாம எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் இதுல சாதிக்கணும் அப்படின்னு நாங்களும் அதை அந்த பாத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். எனக்கு இது கேட்கணும்னு ஆசை. நிறைய அடிபட்டிருக்கும் உங்களுக்கு ஓட்டுறப்ப ஏதாச்சும் நடந்திருக்கு அந்த மாதிரி? எனக்கு மேஜரா ஆனதில்லை. எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு தடவை ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்புறமா ஒரு தடவை இந்த பெல்விஸ் போன்ல ஒரு தடவை ஏர்லைன் கிராக் ஆயிருக்கு. அதை தவிர எனக்கு பெருசா சர்ஜரி லெவலுக்கு எதுவும் பெருசா இப்போ வரைக்கும் ஆனதில்லை. பட் அது கிராஷை பொறுத்து இருக்கு. எப்படி கிராஷ் ஆகுறோம், என்ன ஸ்பீட்ல கிராஷ் ஆகுறோம், அதெல்லாம் இருக்கு. ஸோ கிராஷை நம்ம எப்படி சேவ் பண்றோம், ஹேண்டில் பண்றோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸே ஒரு பெரிய கிராஷ் தான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பசங்க கூட தான் ரேஸ் ஓட்டணும், பொண்ணுங்க கூட கிடையாது. ஸோ நமக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ரஷ்ல வந்து போய் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரேஸே ஜெயிக்கணும் அப்படின்னு போய் சீட்டுல கீழே விழுந்து அன்கான்சியஸா ராமச்சந்திரால அட்மிட் ஆகி ஒரு 10 days ஹாஸ்பிட்டல் இருந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வெளில வந்தேன். வந்தப்புறம் திரும்ப ஓட்ட தான் ஆரம்பிச்சேன். ஸோ அதனால வந்து எல்லாருமே எடுத்தோன்னு இந்த ஜெயிக்கணும் அப்படின்றத விட்டுட்டா என்ன மாதிரி தப்புலாம் பண்ணாம கொஞ்சம் ப்ராப்பரா கத்துக்கிட்டு இன்னும் நிறைய போகலாம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு இவங்க கிராஷ் ஆயிட்டாங்க. இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரொம்ப அவசரமா வந்து குடுகுடுன்னு போய் சூட்டை போட்டு ஓட்டினேன் நான். அது ரேஸ் அந்த ட்ராஃபியோட ஏன்னா இதுதான் பேஷன். வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடிபட்டிருக்குதான். ஆனா அவங்க சேஃப்னு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகே அன்கான்சியஸா இருக்காங்க, பட் ஆனா ரொம்ப இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதானே பிடிக்கும். ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான்ஸ் இருக்கு நம்ம ஏஎஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு? அதுக்கப்புறம் உங்களோட சாம்பியன்ஷிப் என்ன நடக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு வந்து எங்களோட பையனை வந்து நாங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு போல, அதனால வந்து அவனை கொண்டு போனோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு வர இந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ்ல வந்து அவங்களை கொண்டு போய் நிறுத்தணும். ஒரு குவாலிட்டியான ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த கரியர்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்து அவங்களை ப்ராப்பரா, ஏன்னா நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ண யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாரா இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி டுகெதர் வி க்ரோ அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வந்து போகணும் அப்படின்றது தான். அதுலயும் இன்னொன்று ப்ரௌடா நாங்க சொல்லிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எம்ஐசியில் ரேசிங் அகாடமி பண்ணிட்டு இருக்க ஒருத்தர்னா அது நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்குவேன். ஏஎஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். எஸ். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த ட்ரைனிங் வென் கம்பேர்ட் டு ஆல், எங்கே போனாலும் என்ன ட்ரைனிங், எங்களோட ட்ரைனிங் பெஸ்ட். நம்மளுடைய ஃபியூச்சர் சாம்பியன் நீங்கள் காட்ட போறீங்க. எஸ், உங்களோட சன்னை கூப்பிட்டுலாமா? யா ஷூர். இவர் வந்து ஒரு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இவனோட நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட பேர் சௌந்தரி, இவங்க பேர் அனந்த்ராஜ். ஸோ அந்த சௌந்தரி அனந்த்ராஜ் ராஜ் எடுத்து தான் சௌரஜ். சௌந்தரியில் ஆரை, அனந்த்ராஜில் ஏஎன் எடுத்து ரியன் அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேமை வந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இவன் எனக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் சொன்னதுனாலையும் என்னமோ கல்யாணம் ஆனால் குழந்தை பிறந்தா இந்த விஷயம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சதுனாலையும் என்னமோ இவன் பிறந்த அப்புறம் தான் நான் நிறைய சாம்பியன்ஷிப் ஓட்டி நிறைய போடியம்ஸும் வின் பண்ண ஆரம்பிச்சேன். இவன் பிறந்த அந்த வருஷம் தான் நான் ஜிக்ஸர் கப்ல சாம்பியன் ஆகி எனக்கு ஒரு பைக் கிஃப்டாவே கொடுத்தாங்க. அதை வேற எனக்கு வந்து பிரசன்ட் வேற பண்ணாரு. ஸோ அதனால வந்து முடியாதது, கல்யாணம் ஆனா குழந்தை பிறந்தா சாதிக்க முடியாது, அதெல்லாமும் கிடையாது. அதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் வந்து எங்க லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய நாங்க வின் பண்ணோம். உங்களை பாக்குறப்போ இந்த அன்பான குடும்பம், அழகான குடும்பம் பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சீரியல் இல்ல, ரேஸ் எல்லாருமே ஒரே ஒரு வேற வேற ஃபீல்ட்ல இருப்பாங்க, வேற வேற ப்ரொஃபஷனல்ல இருப்பாங்க. ஒரு குடும்பம் எல்லாருமே ஒரே ஃபீல்ட்ல இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபியூச்சர் சாம்பியன் அவர் வந்து இப்ப இருந்தே ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டார்ல அவரு? இப்பயே ஓட்டுறாங்க. 50cc பைக் வந்து பாக்கெட் பைக்ஸ் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. மோட்டோ கிராஸ்ல வந்து கொண்டு போயிட்டு அப்படியே சர்க்யூட்ல கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட பிளான். பார்ப்போம், கடவுளோட பிளெஸிங்ஸோட கண்டிப்பா நாங்க மேன்மேலும் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இப்போ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Congrats. வின் பண்ணும் ஃபியூச்சர்ல. ஓகே, thank you so much. Thank you guys.